மேகதாட்டு அணை திட்ட அறிக்கை தாக்கல் செய்ய கர்நாடக அரசுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மறு ஆய்வு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். வணக்கம் நிரஞ்சன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. மேகதாது தொடர்பாக திட்ட அறிக்கை தயாரிக்க கர்நாடக அரசுக்கு தடை விதிக்க முடியாது என கடந்த 2025 நவம்பர் மாதம் 13ஆம் தேதி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது. தமிழ்நாடு அரசு தொடர்ந்திருந்த அந்த மனுவானது தள்ளுபடியும் செய்யப்பட்டிருந்தது. இந்த உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பாக மறு ஆய்வு மனு அல்லது சீராய்வு மனு என்று சொல்லலாம், இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனுவை வழக்கமாக சீராய்வு மனு என்றால் அது நீதிபதிகளின் சேம்பர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய நீதிபதிகளின் அறையில் நடத்தப்படும். ஆனால் வழக்கமாக பட்டியலிட்டு வழக்கமான முறையில் ஓபன் கோர்ட்டில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைத்திருந்தது. இந்த நிலையில் இந்த மறு ஆய்வு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. ஏனென்றால் மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு கேட்பது என்பது மிகவும் ஆரம்ப கட்ட நிலையில் தான் இருக்கிறது. ஒரு திட்டத்திற்கான வரைவு அறிக்கையை தயாரிப்பது என்பதில் எந்த விதமான தவறும் இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை என்று அந்த தள்ளுபடி மனுவில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மறு ஆய்வின் உள்ளடக்கங்களையும் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள ஆவணங்களையும் நாங்கள் கவனமாக பரிசீலித்திருக்கின்றோம். எனவே கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 13ஆம் தேதி வழங்கிய அந்த தீர்ப்பை மீண்டும் ஆய்வு செய்வதற்கான எந்த விதமான முகாந்திரத்தையும் நாங்கள் கண்டுபிடிக்கவில்லை. எனவே தமிழ்நாடு அரசின் இந்த மறு ஆய்வு மனுவையும் நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான 3 நீதிபதிகள் அமர்வு இன்றைய தினம் அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். ஏற்கனவே கர்நாடக அரசு இந்த அடிக்கல் நாட்டும் பணி என்பது விரைவில் தொடங்கும் என்று சொல்லி வரக்கூடிய நிலையில் உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவு ஒரு பக்கம் ஒரு பின்னடைவாக இருக்கிறது. இருப்பினும் மூல மனு என்பது இன்னமும் நிலுவையில் தான் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி நிரஞ்சன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.